இந்த தேவசாய் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய என் அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் இந்த ஆன்மாவில் உங்களுடைய அன்பு சகோதரர்களின் அன்பு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இதில் நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லும்போது பிரதர் பாஸ்டர் அண்ணா ஒரு பேர் கூட போட்டிருந்தாங்க, டேடி வாழ்த்துக்கள் டேடி ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுன்னு சொல்லி ஆவிக்குரிய தகப்பனாக ஒரு தங்கச்சி மகா போட்டிருந்தா அங்கிள் வெரி வெரி சூப்பர் நைஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட உறவுகள் இன்றைக்கி என்ன செஞ்சுட்டுருக்குன்னு சொன்னால் இந்த நிகழ்ச்சி மூலமாக எனக்கு வந்து நீங்கள் தான் சொத்து உறவுகள் ஆண்டவர் என்ன செஞ்சு கொடுத்துட்ருக்கிறார். அதனால் நீங்கள் எனக்கு சகோதரர்களாக சகோதரிகளாக அடுத்து இந்த மாதிரி ஆவிக்குரிய ஒரு இதாக நீங்கள் எடுத்து நீங்கள் பார்க்கும்போது என்னுடைய ஊழியமே இந்த அர்ப்பணமே என்னன்னு சொன்னால் ஏதோ பணம் சம்பாதிக்கிறதோ இல்லை பேர் புகழுக்கா இல்லை. இந்த நாம் பெற்ற இந்த ஜீவனை நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும், பெறணும். நாம் பெற்ற இந்த தேவனுடைய கம்யூனிகேஷனை உறவை அன்பை நீங்கள் எல்லாரும் பெறணும். என்ன எப்படி ஆவியானவர் வழி நடத்துகிறாரோ அதை என்ன செய்யணும், உங்களை என்ன செய்யணும், வழி நடத்தணும். ஆவிக்குள் உங்களை வழி நடத்துகிறது தான், ஆவிக்குள் உங்களை வாழ வைப்பது தான், ஆவிக்குள் உங்களை வளர்த்துகிறது தான் யாருடைய வேலைன்னு சொன்னால் இந்த சகோதரனுடைய வேலை, இந்த ஆன்மாவுடைய வேலை, ஊழியக்காரனுடைய வேலை. பிரைஸலா. அதனால் இந்த தேவசாய் நிகழ்ச்சி நம்முடைய சாயலை குணத்தை மாற்றும், உங்களுடைய கஷ்டத்தை மாற்றும், வறுமையை மாற்றும், ஏழ்மையை மாற்றும், ஏழையாக இருக்கக்கூடிய உங்களை செல்வந்தர்களாக மாற்றும், உங்களை செல்வந்தராக்கும்படி, உங்களை குபேரனாக்கும்படி இந்த இயேசு இந்த பூமியிலே ஏழையாக கற்கரனாக மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார். கைதிக்கு அவரை நினைச்சுவோம். அதனால் கிறிஸ்துமஸ் விழாவை பேரல்ஸ் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஹிந்தி சகோதரர்கள் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வேனில் பெரிய இதில் டெம்போவில் கண்டெய்னரில் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னா அதை சோடித்து அந்த கிறிஸ்துமஸ் பேரணியை என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க, அந்த தாத்தா வேஷம் போட்டு என்ன செஞ்சுருக்கிறாங்க, பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. பார்க்கும்போது அவங்க இன்னொன்று யூத்துக்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நினைச்சிட்டு இருக்கிறாங்க, பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதே வேளையில் இவங்க எல்லாம் அந்த ஜீவனை, அந்த அபிஷேகத்தை, அந்த செல்வத்தை எரிசனை அடையணும்னு சொன்னால் இந்த இயேசுடைய பிறப்பு எதற்காக, இந்த இயேசு ஏன் ஏழையாக இந்த பூமியில் பிறந்தார், ஏன் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் என்று சொன்னால் உன்னை குபேரனாக்கி செல்வந்தனாக்கி அந்த பரலோக வீட்டிலே வான் வீட்டிலே சிங்காசனத்திலே அந்த அரியணையிலே இயேசு ஏற்படுத்திய அரியணையிலே உட்கார வைப்பதற்காக நல்லா கைதிக்கு எண்ணிச்சு வைக்கும், நல்லா கரங்களை. அதனால் அரபு நாட்டிலிருந்து ஒரு இஸ்லாமிய சகோதரர் 2-3 பேர் போட்டிருந்தாங்க, 4 பேர், அதில் 2 பேர் நல்லா நீங்கள் சத்தியத்தை சொல்கிறீங்க அப்படின்னு 2 பேர் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் கத்தோலிக்க மதத்தை பெருசாக இது பண்ணி நீங்கள் இஸ்லாம் மதத்தை நீங்கள் குரானை நீங்கள் இது பண்ண மாதிரி எங்களுக்கு தோணுது அப்படின்னு சொல்லி. இல்லை, நான் எப்போவுமே நான் தான் சொல்லிட்டேன், மதத்துக்கு அப்பாற்பட்டவன், மதத்தை விட்டு வெளியில் வான்னு சொல்கிறவன். மதம் நம்மளை என்ன செஞ்சுட்டுருக்குன்னா பிரித்து வச்சுருக்கு, மதம் கலவரத்தை உண்டாக்கிட்டு இருக்கு, மதம் ஒரு பெரிய அழிவை உண்டாகிட்டு இருக்கு. மதங்கிறதே மதம் பிடிச்சு அலையிறது. நான் இந்த மதத்துக்கு அப்பாற்பட்டவர். கத்தோலிக்க சபையில் நான் என்ன செஞ்சேன்னா ஒரு குடும்பத்தில் அந்த மதத்தில் நான் பிறந்தவர். எனக்கு அங்கே அதுபடி ஞானஸ்தானம் கொடுத்துருக்குறாங்க, உறுதி பூசல் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு ஒரு ஃபாதர்ஸ் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா இப்படி இந்த ஆர்டினேஷனை கொடுத்து அந்த ஊழியத்துக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு, ஜான் ஜோசப்புங்கிற ஒரு சாமியார் தான் இது பண்ணியிருக்கிறாரு. அதனால் நான் அதை வந்து என்ன செய்யலை அப்படின்னு சொன்னால் மறுக்க முடியாது. அதனால் இந்த கத்தோலிக்க மதத்துக்கு நான் கட்டுப்பட்டவன் அல்ல, கடவுளுக்கு இறை வார்த்தைக்கு கட்டுப்பட்டவன், ஒன்றான மெய்தேவனாகிய அந்த பரலோக தகப்பனை நீங்கள் சொல்லக்கூடிய அல்லாவையும். அல்லான்னா யார்? இறைவன். இன்றைக்கி இந்த கத்தோலிக்க பைபிளில் ஆண்டவர்னு இருக்கும், மற்ற சிஎஸ்சிக்காரங்க வச்சுருக்கிற அந்த இதில் பெண்டிகாசுக்காரங்க வச்சுருக்க பைபிளில் கர்த்தர்னு இருக்கும். கர்த்தர்னாலும் ஆளுகை செய்கிறவர் தான், ஆண்டவர்னாலும் என்ன செய்கிறவர் தான். அந்த லாங்குவேஜ் மொழி தான். அப்போ அந்த மொழியில் என்ன இருக்குன்னா அந்த வேறுபாடுகள் இருக்குது. கடவுள் ஒரு ஒன்றே குலம், ஒருவனே தேவன். கைதிட்டுக்களை பார்ப்போம், நல்லா கரவை. அதனால்
நம்ம எல்லாரும் ஒரே கடவுளுடைய ஒரே குடும்பத்தினுடைய பிள்ளைகள். இன்னைக்கு நான் இவ்வளவு தூரத்துக்கு ஆன்மீகத்தை பற்றி ஆவிக்குரிய விஷயங்களை பேசுகிறேன்னா அது ஒரு இஸ்லாமிய சகோதரர், ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்து இஸ்லாத்தினுடைய குரானை கற்று படித்து குரானில் ரொம்ப இதாகி கணக்குள்ள ஒரு நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் நம்ம இவ்வளவு படித்தும் இவ்வளவு குரான்லாம் இது பண்ணியும் இவ்வளவு தொழுகை பண்ணியும் நிம்மதி இல்லையே, நல்லா இல்லையே, நாம் குடும்பம் நல்லா இல்லையே, நாம் நல்லா இல்லையே, இது காரணம் என்ன, வாழ்வதா சாப்பிட்றதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு குழப்பத்தில் இருந்த ஒரு மனிதனுக்கு கடவுள் கொடுத்த வெளிப்பாடு, அந்த மனிதனுடைய சாட்சியினால தான், அவர் கொடுத்த வெளிப்பாடு தான், அவர் கொடுத்த அனுபவங்கள் தான் எனக்கு இந்த ஆன்மீகத்துக்குள்ள ஆன்மானா என்ன, ஆன்மா எப்படி பிரிஞ்சு போகுது, ஆன்மா எப்படி கடவுளோடு தொடர்பு கொள்ளுதுங்கிறத இந்த இருக்கு பாருங்க. கைலாச மகாரிஷி இந்த புஸ்தகம், இது இன்னைக்கு அழகா படத்தோடு இருக்கு. நான் பார்க்கும்போது 91 91வது வருஷம், இப்போ கிடையாது, இப்போ 91 பார்த்துக்கோங்க. அப்போ திருநெல்வேலி ஜங்ஷனில் மேம்பாலத்தில் பூ கடைக்கு பூ கொண்டு போகும்போது அந்த இடத்துல நிப்பாட்டுறார் நெல்லுன்னு சொல்லி. இந்த பழைய புஸ்தகம் அந்த அப்போ சின்ன புஸ்தகமாக இருந்துச்சு, பெரிய புஸ்தகமாக சின்ன புஸ்தகமாக இருந்துச்சு, அட்டையெல்லாம் இல்லை. அந்த புஸ்தகத்தை பார்த்து அதை எடுன்னு சொல்லி ஆவியானவர் என்ன செஞ்சார்னா, இந்த ஆன்மானா எப்படி இருக்கும், ஆன்மா எப்படி செயல்படுது, ஆன்மா எப்படி கடவுளோடு உறவாடுது அப்படிங்கிறத பற்றி தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்த புஸ்தகம் எதுன்னு சொன்னால் இந்த கைலாச மகாரிஷி புஸ்தகம். இதில் இருந்து நான் என்ன செய்கிறேன்னா, இந்த இதை இந்த கைலாச மகாரிஷி யார் சொன்னால் அவர் ஒரு இஸ்லாமிய சகோதரர். கைதிட்டுங்களை பார்ப்போம். இஸ்லாம் குடும்பத்திலே பிறந்தவர். வாசிமா பார்ப்போம். சுமார் 318 வருஷங்களுக்கு முன்பு எகிப்து தேசத்தில் உள்ள அலெக்சாண்ட்ரியா என்னும் பட்டணத்தில் ஒரு மகமதிய குடும்பத்தில், இஸ்லாமிய குடும்பத்தில் நான் பிறந்தேன். என் இன ஜனத்தார் தெரியும், இஸ்லாமியர்கள் சொன்னால் ரொம்ப வைராக்கியம் உள்ளவர்கள், ரொம்ப பிடிவாதம் உள்ளவர்கள். இஸ்லாமிய குடும்பத்தில் வைராக்கியத்தில் வளர்க்கப்பட்டு வந்தேன். மகமதியராகியால் நானும் அந்த மத வைராக்கியத்தில் வளர்க்கப்பட்டு வந்தேன். தினந்தோறும் ஜெபம் செய்வதிலும் குர்ஆன் படிப்பதிலும் வெகு நேரம் செலவிட்டேன். ஆயினும் இங்கதான் விஷயம், ஆன்மாவுக்கு திருப்தி உண்டாகல. வீடு இருக்கு, சொந்தங்கள் இருக்கு, அப்பா அம்மா இருக்கிறாங்க, கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க, வேலை இருக்கு, தொழில் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் என்ன இல்லை, நிம்மதி இல்லையா, சந்தோஷம் இல்லை, ஒரு அமைதி இல்லை. இவ்வளவு வேலை பார்த்தோம், சொத்து இருந்தோம், பணம் இருந்தோம், உறவுகள் இருந்தோம், ஆனால் நிம்மதி இல்லையே, சந்தோஷம் இல்லையே, அமைதி இல்லையே, சாந்தி இல்லையே. ஆகவே நான் தன்னடக்கத்தோடு ஜீவிக்க நான் தீர்மானம் செய்தேன். அப்பொழுது எனக்கு வயசு 30. நல்லா கவனிச்சு, 30 வயசுல ஒரு இளைஞர் நினைக்கிறாருன்னா, இவ்வளவு போராட்டத்தை இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் வாலிபர்கள் பூரா எப்படி இருக்கிறாங்கன்னா, இப்படி தான் பரிதவிச்சு தொலைகிறாங்க. நிம்மதி இல்லாமல், அமைதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், படித்து நிம்மதி இல்லை, வேலைக்கு போய் நிம்மதி இல்லை, கல்யாணம் முடிச்சு நிம்மதி இல்லை, லவ் பண்ணி நீ படிக்கிறவங்க பூரா லவ் பண்ணா என்ன இல்லை, லவ் பண்ணுதான், ஆனால் என்ன இல்லை, நிம்மதி இல்லை. வாசி. உடனே நான் உலகத்தை வெறுத்து துறவரம் பூண்டு கண் விழிப்பிலும் தியானத்திலும் உபவாசத்திலும் காலத்தை கழித்து என் ஆன்மாவுக்கு விடுதலையை ரட்சிப்பை பெறும்படி ஒரு சந்நியாச மடத்தில் பிரவேசித்தேன். நான் எவ்வளவு பிரயாசப்பட்ட போதிலும் இப்படி சன்னியாச மடங்கள்ல இந்த இதுகளில் போய் உட்கார்ந்து அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியங்களை பைபிள் காலேஜில் படிக்கிற மாதிரி படிச்சு எல்லாம் பண்ணி எனக்கு என்ன கிடைக்கல. என் ஆன்மாவுக்கு ஆறுதல் உண்டாகாததை கண்டு, விடுதலை இல்லாததை கண்டு, நிம்மதி இல்லாததை கண்டு, நான் அடைந்த மன வேதனை, மன கிளேசம் கொஞ்சம் நஞ்சமல்ல. இந்த உலகத்தில் மன சமாதானமின்றி உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பது பெரும் சுமையாக பாரமாக இருந்தமையால் மரணம் வந்து இந்த துன்பத்திலிருந்து நான் விடுபட வேண்டும் என்று சொல்லி
நான் அடிக்கடி வேண்டினேன், வேண்டாம்பா போதும், செத்துருந்தேன், வாழ்றதை விட சாகிறது நல்லது, என் உயிரை எடுத்துக்கோ அல்லாவே இறைவா என்று நான் என்ன செய்தேன், பல முறை ஜெபம் செய்து பிரேயர் பண்ணினேன். நான் அவ்வாறு வேதனை கொண்டிருக்கும் போது ஒரு நாள் ஒரு கிறிஸ்தவ பக்தன் இந்தியாவில் இருந்து வந்து ஆத்மாவுக்கு, உன்னுடைய ஆவிக்கு ஆறுதல் அளிக்க, சமாதானம் அளிக்க, நிம்மதி அளிக்க, பாவிகளுடைய இரட்சகர் ஒருவரை, பாவிகளை ரட்சிக்கிறதற்காக பாவிகளை நேசிக்கிறவர் ஒருவரை பிரசங்கம் செய்வதாக நான் கேள்விப்பட்டேன். அவரிடம் சென்று என் ஆத்மாவுடைய தாகத்தை, நிலைமையை, போராட்டத்தை, சஞ்சலத்தை, பாரத்தை நான் அவரிடத்திலே எடுத்துரைத்தேன். நான் அவரிடத்திலே ஆலோசனை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவரே என்னிடம் வந்து அதை பற்றி வினாவினார். நான் என் வரலாற்றை அவருக்கு விவரித்த போது அவர் என் மீது அனுதாபம் கொண்டவராக என்னை பார்த்து, உன் ஆன்மாவை துன்பப்படுத்துகிறது இன்னதென்று நான் அறிந்திருக்கிறபடியினால் உன்னை தேற்றி ஆற்றி உனக்கு இளைப்பாறுதல் அளிக்கக்கூடிய ஒருவரை பற்றி நான் உனக்கு இப்பொழுது சொல்ல போகிறேன், சொல்லித் தருகிறேன், உனக்கு தெரிவிப்பேன் என்று சொல்லி அவர் கொண்டு வந்திருந்த கையிலே வைத்திருந்த ஒரு சிறிய புஸ்தகத்தை பிரயாசப்பட்டு, வருத்தப்பட்டு, பிரயாசப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, பாவத்தோடு பாவத்தினுடைய பாரத்தினால் அழுத்தப்பட்டு கொண்டிருக்கிறவர்களே, எல்லோரும் என்னண்டை வாருங்கள். கைதட்டி எண்ணிச்சுவோம், நல்லா கரங்களை திட்டு எண்ணிச்சுவோம். எல்லோரும் என்னண்டை வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன் என்று தேவன், அந்த அல்லாஹ், அந்த இறைவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்து இந்த உலகத்துக்கு அனுப்பி உலகத்தை நேசித்தார் என்றார். இவை போன்ற சில வாக்கியங்களை, வார்த்தைகளை அந்த பைபிளில் இருந்து எடுத்து வாசித்து எனக்கு தெளிவுபடுத்தி அவைகளின் அர்த்தத்தை எனக்கு விவரித்தார். அந்த ஆறுதலான வார்த்தைகளை நான் கேட்டதும் என் ஆன்மாவுக்குள் ஒரு புதிய சந்தோஷம், ஒரு புதிய ஜீவன், ஒரு புதிய சக்தி, ஒரு புதிய ஒரு அமைதி, நிம்மதி கிடைத்து நல்லா கைதட்டி எண்ணிச்சுவோம். இந்த வார்த்தை விடுதலை அளிக்கின்ற வார்த்தை, இந்த வார்த்தை சுகமளிக்கின்ற வார்த்தை, இந்த வார்த்தை செத்து போனோன் ஆவியை உயிர்ப்பிக்கின்ற வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்ட பொழுது இதை நான் இப்போ அவரிடத்திலிருந்து கேட்கும்போது எனக்கு ஆறுதல் கிடைத்தது, அமைதி கிடைத்தது. இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கும்போதே உங்களுக்கு எப்படி ஆறுதல் கிடைக்கிறது, அன்பு கிடைக்கிறது, அமைதி கிடைக்கிறது, தெளிவு கிடைக்கிறது, செத்து போன ஆவி உயிர் பெறுகிறது. இந்த அற்புதங்களை செய்கிற சக்தி எப்படி நடக்கிறது? ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்கிறேன். எனக்கு ஒரு நண்பர் என்ன செஞ்சிருந்தாருன்னா, பெங்களூர்லேருந்து இந்த மாதிரி நான் கைகால் முடக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்கேன், எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி. நான் எங்களுக்கு எழுதுக்கு அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவதெல்லாம் எப்போவுமே சொல்ல மாட்டேன், இப்பவும் நான் சொல்ல மாட்டேன். அவருக்கு சொல்கிற ஒரு நற்செய்தி என்னென்னா, நீங்கள் நான் சொன்ன மாதிரி இயேசுவே, இல்லை பரலோக தகப்பனே, என் சாபத்தையும் இந்த பாவத்தையும் நீக்கி, கர்மத்தையெல்லாம் நீக்கி, இந்த செத்துப்போன ஆவியை உயிர்ப்பித்து, இந்த செத்துப்போன செயலிழந்து போன கை கால்களை நீங்கள் சக்தி அளித்து உயிர்ப்பித்து எனக்கு மீண்டும் புதிய புலத்தை தருகிறீங்க, ஆற்றலை தருகிறீங்க. அந்த பரிசுத்த ஆவியின் வரம், வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை, அற்புதங்களை செய்கிற சக்தி எனக்குள்ள என்ன செய்ய செயல்படட்டும்னு நீங்கள் செயல்பட ஆரம்பிங்க. மருத்துவ இதில் நீங்கள் வேலை பார்க்குற ஒரு மருத்துவமனையில் வேலை பார்க்குற சகோதரி இதுக்கு எனக்கு கமாண்ட்ஸ் கொடுத்து அவங்க விளக்கம் கொடுத்துருந்தாங்க. நான் மருத்துவமனையில் வேலை பார்க்குறேன், இந்த மாதிரி உங்கள் ப்ரோக்ராம் பார்த்து மிகுந்த நான் நினைச்சிறேன், சந்தோஷம் அடைகிறேன். மருத்துவமனையில் இருக்கிறவங்க சொல்கிறேன், நீங்கள் ஆவியில் உயிர்த்தெழுந்து, நீங்கள் ஆன்மா இயேசுவின் ரத்தத்தால் விலைக்கு வாங்கப்பட்ட ஆன்மா, உயிர்ப்பிக்கப்பட்ட ஆன்மா, நான் சக்தி வாய்ந்த ஆன்மாங்கிறத நீங்கள் அறிக்கை பண்ணணும். டெய்லி நீங்கள் என்ன செய்யணும்?
ஜெபம் பண்ணும்போது நான் ஆன்மா வந்திருக்கிறேன், பரலோக தகப்பனே, உங்கள் மாசற்ற விளையாட பெற்ற இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமானாக்கப்பட்ட ஆன்மா இப்பொழுது நான் தொழுது கொள்கிறேன், ஜெபிக்கிறேன். இப்பொழுது உங்கள் சுகமளிக்கிற வல்லமை, அற்புதங்களை செய்கிற சக்தி, புதுமை செய்யும் ஆற்றல், நோய்களை குணமாக்குற வல்லமை என் சரீரத்தில் என்ன செய்யட்டும், இப்பொழுது என் ஆவியில் என்ன செய்யட்டும், என் ஆன்மாவில் என்ன செய்யட்டும், செயல்படட்டும், கிரியை செய்யட்டும் அப்படின்னு நீங்கள் சொல்லி டெய்லி என்ன செய்யுங்க. இதை நான் வெளிப்படுத்துகிறேன், இதை செயல்படும்படியாக கட்டளையிடுறேன். அவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே இந்த பூமியில் பிறந்த மனுஷனாக பிறந்த அத்தனை பேரும் நீங்கள் இப்படி இந்த சக்தி வேணுமா வேண்டாமா, இது வெளிப்படணுமா வேணுமா, எல்லாம் யாராவது வேண்டான்னு சொல்லுவோமா? இது எல்லாம் இந்த ஆன்மா உயிர் வரும்போது, இந்த ஆவியை நீங்கள் இயேசு ரத்தத்தால் உயிர்த்தல ஆரம்பிக்கும் போது இத்தனை செயல்களும் சக்தியும் வல்லமையும் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. கைதிட்டுக்கிழமா போ, நல்லா கரெக்டாக. அதனால் இந்த பெங்களூரில் இருந்து அந்த இதை வண்டி போட்டிருந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு நான் சொல்கிற நற்செய்தி என்னவென்றால், இயேசு இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் அன்று அவருடைய இந்த பூமியில் செயல்பட்ட அதே வல்லமை இன்னைக்கும் செயல்பட்டு, அவர் உயிரோடு இருக்கும்போது, மனுஷனாக இருக்கும்போது, அவர் பூமியில் கடவுளுடைய ராட்சியத்தை இது பண்ணும்போது என்ன நடந்துச்சோ, என்ன பேய்கள் ஓடிச்சோ, நோய்கள் குணமாயிச்சோ, சாபங்கள் நீங்கிச்சோ, பாவங்கள் நீங்கிச்சோ, அதே இதை இன்னைக்கும் செய்கிறாரு. உங்கள் ஆஸ்பத்திரியில் அந்த படுக்கையிலிருந்து உங்களை இயேசுவால் எழுப்ப முடியும், இயேசுவால் நடக்க வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அவரை பயன்படுத்துங்க. அவரை பயன்படுத்துங்க. ஊழியக்காரனை என்ன பயன்படுத்துகிற விட அவரை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா, அவரை ஹெல்ப்புக்கு அழைச்சிங்கன்னா, அவரை ப்ளீஸ் நான் நம்புகிறேன். இதுக்கு தேவை என்னென்னா விசுவாசம் மட்டும்தான் தேவை. பிரைஸெல்லாம் ரலிலே சொல்லுங்களேன். உங்கள் விசுவாசத்தை மட்டும்தான் பார்க்குறேன். நீ விசுவாசிக்க எலும்பி நடன்னு சொல்லுவார். நீங்கள் படுத்து நடக்க ஆரம்பிங்க. நான் சொன்னேன்னா இந்த கால் இப்படி முன்னால் தூக்கி வச்சோன்னா அந்த கால் முன்னால் என்ன செய்யாது, போகாது, சைடில் தான் போச்சு. ஆனால் என்ன செஞ்சேன், இந்த காலை மீண்டும் என்ன செய்கிறேன், என்னை நேராக நடக்க பண்ணுகிறேன், எனக்கு சக்தி அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த கால் நேராக நடக்க முடிந்தது. கைதிகளை பார்ப்போம். இப்போ நான் அந்த விளக்கத்துக்கு வரோம். இப்போ நம்ம குரானில் இந்த விஷயத்தை அவருக்கு நம்ம என்ன சொல்லிடுவோம். இப்போ நிம்மதிங்கிறது, சந்தோஷங்கிறது, அமைதிங்கிறது பணத்தால் வராது, அழகான பெண்ணால் வராது, மனைவியால் வராது, உடல் உறவால், இந்த பால் உணர்ச்சியினால் வராது, மற்ற வேலை கிடைச்சா ஒரு சந்தோஷம் கிடைக்கும், கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும், அவ்வளோதான். ஆனால் உண்மையான நிம்மதி, அமைதி, சந்தோஷம் யார் தர முடியும்னா இயேசு சொல்கிறார், நான் என் சமாதானத்தை உங்களுக்கு, இந்த உலகம் கொடுக்குற சமாதானம் போல இல்லை, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். கைதுகளை பார்க்குறேன். இந்த சமாதானத்தை இயேசு தந்திருக்கிறார் என்கிற செய்தியை சில வீட்டிலிருந்து வாசிப்பா பார்ப்போம். துன்பத்திலிருந்து சீக்கிரம் ஈடேற்றம் பெறும்படி நான் தினந்தோறும் அந்த பக்தனிடம் சென்று அவர் பாதத்தண்டை உட்கார்ந்து பரலோக சந்தோஷத்தின், பரம சந்தோஷத்தின், நிலையான சந்தோஷத்தின் ரகசியத்தை கற்றுக்கொண்டேன். இயேசு பெருமானின் ஆச்சரியமான இரட்சணிய வல்லமையை அறிந்து கொள்ள எனக்கு வெகு காலம் பிடிக்கவில்லை. உடனே அந்த குருவினிடத்திலே, அந்த போதகரிடத்திலே ஞானஸ்நானம் பெற்று ஒரு கிறிஸ்தவனான, இது ஒரு இஸ்லாமிய சகோதரர் என்ன செய்யறாங்க, கிறிஸ்தவன் ஆகிறாரா, கிறிஸ்தவனானதும் கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்க வேண்டும் என்று ஆர்வம், எனக்கு சந்தோஷம் உண்டாயிற்று. அந்த ஆசை என் இருதயத்திலே பற்றி எரியவே சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நான் என் குருவுடனே தேசம், அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் அவர் கூட நான் சுற்றி திரிந்து கிறிஸ்துவ மார்க்கத்தினுடைய சீக்ரெட் ரகசியங்களை, ஒளிபடத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை, புதையல்களை நான் அறிந்து கொண்டேன், கற்றுக்கொண்டேன். போதிப்பதற்கும் பிரசங்கம் செய்வதற்கும் முறையை கற்றுக்கொண்டேன். என் குருவினுடைய பெயர் பெர்னாஸ். அவர் ஜெப பிரசித்தி பெற்ற, அற்புதங்களை செய்கிற, புதுமைகளை செய்கிற, பேய்களை ஓட்டுகிற வல்லமையுள்ள பிரசங்கியார். அவர் யாருன்னு சொன்னா பிரான்சிஸ் சவேரியார். கைதுங்களா, சவேரியா இருக்குது, நல்லா கரங்களை தீட்டி சவேரியா இருக்கு நிச்சயம் ஒரு மகிமையை நிச்சயம். இன்னைக்கு உவரியில் அவருடைய கோயில் இருக்குது, அவர் குகை இருக்குது. அந்த குகைகளை ஒன்றுமெல்லாம் போனோம்ல, சவேரியாரோட குகையெல்லாம் போய் என்ன செஞ்சோம். ஒரு நாள் நைட்டு என்ன 6 மணிக்கு போயிட்டு 10 மணி வரைக்கும் என்ன செஞ்சோம்,
தியானத்தில் உட்கார்ந்தோம். பயங்கர அந்த 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 அவர் இருந்த பகுதியில் போகும்போதே சாரல் மழை பெஞ்ச மாதிரி, அந்த காம்பவுண்டு பக்கத்தில் போகும்போதே சாரல் மாதிரி பெஞ்சிச்சு. அவர் இருந்து தியானம் பண்ண இடத்துக்கு அந்த பக்கத்தில் போகிற கடல் தண்ணி இந்த கீபோர்டு பக்கத்தில் வருது, இந்த கை வச்சிருக்க பக்கத்தில் வருது. இங்கனைக்கெல்லாம் அந்த குகை, அதுக்குள்ள ஒரு சின்ன கிணறு, அதில் நல்ல தண்ணி. அந்த இடத்துல போகும்போது ஒரு ரிங்கு மாதிரி உள்ளே வந்துச்சு பாருங்க, அப்படியே குடிகார மாதிரி போதை ஆகிடும். அப்புறம் தான் உங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போகணும். எல்லாம் நீ கவனிக்கணும். இந்த இஸ்லாமிய சகோதரருக்கு இந்த இயேசுடைய சுவிசேஷத்தை சொன்ன அந்த கிறிஸ்தவ நண்பர் போதகர் யார் சொன்னாங்க? நம்ம சவேரியா. கீழே விட்டுல வாசிமா பார்ப்போம். 1000 வருஷம் கவனிச்சுக்கோங்க. 1506 1552 என்பவருடைய உடன் பிறந்தவருடைய மகன் இந்த பெர்னாஸ், இந்த சவேரியா ஏறக்குறைய உலகம் முழுவதும் சுற்றி சுவிசேஷ வேலையை செய்து வந்தார். நல்லா கவனிச்சுக்கோங்க. கேரளா, திருவனந்தபுரம், அதுக்காக கேரளா ஃபுல்லாக, எப்படியே இந்த கடப்புறம் ஃபுல்லாக, இங்கே ஒவ்வொரு அந்தாக்கில் அப்படியே கோவாதெல்லாம் இப்போ என்ன இருக்குது சொல்லுங்கள்? அவருடைய உடல் அழியாமல் இருக்குது. எங்கே? கோவா. உடையில் கோவாலாம் இருந்து இன்னைக்கு இந்த தேவ மனுஷனுடைய உடல் எத்தனை வருஷங்களாக ஆகிப்போச்சு, இன்னும் அழியாமல் அழுகி போகாமல் ஈரோடு கோவாவில் ஆலயத்தில் வைக்கப்பட்டு கைத்தட்டுகளை பார்ப்போம். அதனால் இஸ்லாமிய சகோதரரை நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. மதம் அல்ல. நான் எந்த மதத்தையும் என்ன செய்கிறோம்னு சொன்னால் பெருசாக நினைக்கிறவனும் அல்ல, பெருசுப்படுத்துகிறவனும் அல்ல. மதம்னாலே அது வேற. மத வழிபாடுகள் மனுஷன் ஏற்படுத்திய வழிபாடுகள். ஆனால் நான் இங்கே இந்த தூயாவி திருத்தலம், இந்த தேவசாயி எழுச்சி கொண்டு வருது எதுன்னு சொன்னால், மதத்துக்கு வெளியிலே நடக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்குள்ளே, நமக்கும் இறைவனுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த தெய்வீக உறவு, கம்யூனிகேஷன், ஆவிக்குரிய அந்த வளர்ச்சி, ஆவிக்குரிய மாற்றம். அதனால் நான் கத்தோலிக்க சபையில் இருந்தேன், வைராக்கியம் இருந்தேன். உங்களை விட நான் பயங்கரமாக வைராக்கியமாக இருந்தவன் தான். அந்த வழிபாடுகளை, பிரார்த்தனைகளை, அந்த மன்றாட்டுகளை சொல்லி அதில் தான் என்ன செஞ்சேன்னா மூழ்கி இருந்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மத வழிபாட்டில் இருக்கும்போது என்னை யார் ஆட்கொண்டிருந்தானா, ஒரு ஒளியின் ஆவி, இந்த இஸ்பிலித்தின் ஆவி, இந்த லூசிஃபர் தான் என்ன செஞ்சுருக்கிறான், நம்மளை ஆட்கொண்டு நம்மளை வழி நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் அந்த வழிபாட்டில் இருக்கும்போது என்ன இருந்துச்சுன்னா, காமம் இருந்துச்சு, கோபம் இருந்துச்சு. இந்த கலாத்திர 5:19 வாசிங்களை பார்ப்போம். அப்போ தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும். கலாத்திரிகள் திருமுகம் 5வது அதிகாரம் 19ஆம் வசனத்தை ஒரு சத்தம் வாசிங்க பார்ப்போம். டக்குன்னு. பிரைஸலா. மாம்சத்தின் கிரியைகள் யாவருக்கும் தெரிந்த வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதம். நல்லா கவனிச்சுக்கணும். எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது மார்க்க பேதம் தான். அன்னைக்கு இந்த பெந்தைகோஸ்துக்காரங்க, எங்கள் அக்கா இந்த மாதிரி ஆவிக்குரிய சபையிலிருந்து ஊருக்கு வருவாப்புல, வீட்டுக்கு வருவாப்புல, எங்கள் அம்மாவோட அக்கா மகன். அப்போ இந்த மாதிரி அவங்க ஜெபம் பண்ணுறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அல்லிலேனாலே பிடிக்காது, கர்த்தர்னாலே பிடிக்காது. நம்ம கடவுள் ஆண்டவர்ப்பா, அவங்க கர்த்தர்ப்பா அப்படின்னு. அன்னைக்கு எனக்கு விளக்கம் தெரியாமல் அவங்ககிட்ட மல்லுக்கு நின்றவன், சண்டை போட்டவன், வீட்டுக்கு வராது, இந்த மாதிரி ஜெபம் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணவன். இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த மாதிரி எதில் இருந்தானா, அந்த கத்தோலிக்க மார்க்கத்தில், மதத்தில், அந்த வழிபாடு முறைகளில் ரொம்ப வைராக்கியமாக, ரொம்ப ஆர்வமாக, ரொம்ப தீவிரமாக இருந்தவன். 1 மணி நேரம் அந்த மன்றாட்டுகளை, பிரார்த்தனைகளை சொல்கிறவன் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது இந்த சுவிசேஷத்தினுடைய ஒளி எனக்குள்ளே வரும்போது சொல்லியிருக்கிறேன், சூரியனை போல் மிக பிரகாசமான ஒளி என்னை மூடுது. என் உடம்புலேருந்து ஒரு இருட்டு போகுது. 1 மணி நேரம் இப்படி ப்ரேயர் பண்ணுறவன்ட்ட கடவுள் இல்லையா, நான் அழிஞ்சிருவேனா, எப்படி இது எனக்கு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு தான் அந்த கடவுளை வா, ஏய் கடவுளை, நீ கடவுளாக இருந்தால் வந்து இன்னைக்கு எணிச்சி தெளிவுபடுத்தி, இல்லைன்னா ஒன்று நான் என்ன செய்வேன், இந்த கர்த்தரை என்ன செய்வேன், இந்த அல்லாவை என்ன செய்வேன். இப்படி தான் என்னுடைய இதுக்கு விரோதமாக தான் நான் என்ன செஞ்சேன். கர்த்தர்னாலும் ஆளுகை செய்கிறவர் தான், ஆண்டவர்னாலும் ஆளுகை, இதுக்குரிய வித்தியாசம் தெரியாது. அல்லானாலும் அந்த இறைவன் தான்.
இந்துக்கள் சொல்லக்கூடிய ஈஸ்வரனாலும் அந்த ஒரே இறைவன் தான். கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய பரமபிதா அப்படின்னாலும் அந்த ஒரே இறைவன் தான். அதனால் இதில் ஒரே இறைவனை தான் நம்ம எல்லோரும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோன்னா கடவுள்னு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், சொல்லிகிட்டு இருக்கிறோம், வழிபட்டுருக்கோம். ஆனால் இந்த மத வழிபாடு நம்மளை எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு இருக்குன்னா இந்த இதில் நம்மளுக்கு கொண்டு போயிடுச்சு. அப்போ நான் அந்த வழிபாடு 1 மணி நேரம் பண்ணாலும், பிரார்த்தனைகள் பண்ணாலும் கோபம் இருந்துச்சு, வெறுப்பு இருந்துச்சு, காமம் இருந்துச்சு, குடி தண்ணி அடிப்பேன். ஆனால் இது பண்ணும்போது நான் இன்னைக்கு நிறுத்தினேன், அதுக்காக வேண்டி நிறுத்தினேன். அதுக்கு முன்னாடி ஆஞ்சம்பளம் ஒரு சிகரெட்டில் பொடியை தட்டிட்டு கஞ்சாவை போட்டு நெஞ்சவன், ஒரு சிகரெட்டு நிறைய கஞ்சாவை போட்டு நெஞ்சவன், கஞ்சா அடித்தவன், குடிகாரன், வெறியன், எப்பவும் ஆல்கஹால் போதையிலே இருக்கிறவன். அப்படி தான் அந்த மத வழிபாட்டில் இருக்கிற மேக்சிமம் எல்லாரும் அப்படி தான் இருக்கிறாங்க. நானும் அப்படி தான் இருந்தேன். இதே மற்ற நான் எந்த மதத்தையும் நான் இது பண்ணி உங்களை மனசு புண்படுத்த நான் விரும்பலை. பொதுவாக உலக ரீதியாக மத வழிபாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குள்ள இந்த சுவாபங்கள் உண்டா இல்லையா? இல்லைவா? உண்டா இல்லையா? உண்டு. அவங்க இந்து மதத்தில் உள்ளவங்க இல்லாமா, இங்கே வர்றவங்க எல்லா மதத்தவரும் வர்றாங்க, எல்லா ஜாதியினரும் இங்கே வர்றாங்க. எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு இது, நாம் எல்லாம் ஒரே கடவுளுடைய தகப்பனுடைய பிள்ளைகள். கைதிகளை பார்ப்போம், நல்லா கருது. அதனால் அந்த இஸ்லாமிய சகோதரர் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் கத்தோலிக்க ஒரு இதை வச்சு எங்கள் குரானை குறைச்சி பேசுகிற மாதிரி தெரியுது. இல்லை, நான் எப்போவுமே இவங்களை விட குரானை தான் அதிகமாக, எப்போவும் இஸ்லாமிய நண்பர்களை தான் சொல்லுவேன், தொழுகை பண்ணுறதை வச்சு சொல்லுவேன். சங்கரங்கோயிலில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நண்பர்கள் சொல்லுவாங்க, தொழுகையை எங்களை விட அதிகமாக நீங்கள் சொல்கிறீங்க, பண்ணுறீங்க, தொழுகையினுடைய அர்த்தத்தை சொல்கிறீங்க, அதை சொல்லி நீங்கள் என்ன செய்றீங்க, தொலை வைக்கிறீங்க, தொழுகை பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இந்த உலகத்திலே எல்லா வழிபாட்டிலையும் சிறந்த வழிபாடு, உயர்ந்த வழிபாடு, கணத்துக்குரிய வழிபாடு ஒரு வழிபாடு இருக்குன்னு சொன்னால் அது அந்த பரலோக தகப்பனை தலைக்கு மேல் கரங்களை கூப்பி தலை வணங்கி ஓங்குப்பர் விழுந்து தொழுகிற தொழுகை தான் சிறந்த சிறப்பான வழிபாடு. கைதிகளமா இதை இந்த தூயாவி திருத்தலத்தில் நான் உண்டு போனதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் தெரியுமா? அங்கே வரக்கூடிய அத்தனை பேர் என்னை என்ன செஞ்சவங்க, முறைச்சி பார்த்தவங்க, இப்படி இவன் என்ன செஞ்சிட்ருக்கான், இஸ்லாமியர்கள் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். அத்தனை பேருடைய பகையையும் வெறுப்பையும் கோபத்தையும் சந்தித்து பொறுமையாக அன்பாக சொல்லி இதில் நடத்தி இன்றைக்கி எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா மனப்பூர்வமாக இந்த வழிபாடை செய்து தொழுது கொண்டு இருக்கிறார். கைதிட்டு மக்கள் கரெக்டு. அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சொல்கிறேன், ஒரு இஸ்லாமிய சகோதரன் தான் என்னுடைய இந்த கேள்விகளுக்கு, குழப்பத்துக்கு, போராட்டங்களுக்கு ஒரு தெளிவான பதிலை இவருடைய வாழ்க்கை வரலாறை படித்ததுக்கப்புறம் தான் நான் என்ன செஞ்சேன்னா இதெல்லாம் நிறுத்திட்டு கத்தோலிக்க இதெல்லாம் இருக்கிறேன். ஆனால் அந்த வழிபாட்டு முறையில் மத வழிபாடெல்லாம் நிறுத்திட்டு இன்னைக்கு காவியானவர் கொடுக்குற முறையில் வழிநடத்துதில்லை அந்த வழிபாட்டை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கும் நான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். கைதிக்கு விஷயம். அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இது சத்தியமாக இருந்தால், உண்மையாக இருந்தால் நீங்கள் இதை என்ன செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா கட்டாயம் கிடையாது. இதை திருவெளிப்பாட்டில் 22ஆம் வசனத்தில் 11:12 சொல்லுவார். திருவெளிப்பாடு 22வது அதிகாரம் 11:12 வாசிங்க பார்ப்போம். அதில் சொல்லுவார், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், அக்கிரமம் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்த இந்த மாசற்ற வெளியேறப்பட்ட இயேசுவின் இரத்தத்தினால் பரிசுத்தமாக இருக்கிறவன், ஆக்கப்படுகிறவன், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகிக் கொண்டே இருக்கட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கக்கூடிய பலன் நான் வரும்போது என்னோடு கூட வருகிறது. கைதிட்டுங்களா நல்லா கடமை கட்டி. அதனால நீ சாகிறதுக்கு முன்னாடி, உனக்கு மரணம் வர்றதுக்கு, இந்த சரீரத்திலிருந்து இந்த உயிர் இந்த உடலை விட்டு பிரியறதுக்கு முன்னாடி நீ மனம் திரும்ப, நான் மனம் திரும்பினேன். இதில் மனம் திரும்புதல் தான் முக்கியம். இன்னைக்கு கிறிஸ்தவ அவங்க சொல்கிறது சரிதான். இன்னொரு இஸ்லாமிய சகோதரர் போட்டிருந்தாங்க, எங்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களாக மதம் மாறி வந்திருந்தார்கள். இப்பொழுது இவங்க மறுபடியும் இந்த சேசுசபையினுடைய போதர்களுடைய சாமியார்களுடைய உபதேசத்தினால திரும்பவும் அவங்க நினைச்சிட்டாங்க, கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டாங்க. இது சரியானு சொல்லி
நான் சொன்னேன், நான் அப்போ தான் இப்போ உங்களுக்கு பதில் சொல்கிறேன். வேலூர் பாளையங்கோட்டை சிறையில் இருக்கிறவன் வேலூர் சிறைக்கு போயிருக்கிறான்ப்பா. வேலூர் சிறையில் இருக்கிறவன் எங்கே வந்திருக்கான்? பாளையங்கோட்டை மத்திய சிறைக்கு வந்திருக்கிறான். இதுதான் மதம். இந்த கிறிஸ்தவ மதத்திலிருந்து முதல்ல என்ன செஞ்சாங்க? இஸ்லாம் மதத்துக்கு செயலுக்கு வந்தாங்க. இப்போ இஸ்லாமிய மத செயலிலிருந்து எங்கே வந்துட்டாங்க? கிறிஸ்தவ செயலுக்கு வந்திருக்கிறாங்க. அவ்வளோதான். இந்த மதம் எல்லாமே நம்மளை கைதிகளாக, பைபிள் அதைத்தான் சொல்லுது. இந்த உபதேசங்கள், இந்த பைபிள், இந்த நியாயப்பிரமாண சட்டம் நம்மளை குற்றவாளிகளாக, பாவிகளாக என்ன செய்து கொண்டிருக்கிறது? எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறது. பவுல் அழகாக எழுதுகிறாரு, இந்த நியாயப்பிரமாணத்தினால் நாம் குற்றவாளிகளாக்கப்பட்டு குற்றவாளிகள் என்று வலியுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய அருள் கிருபையோ அவருடைய மனதிற்குமோ நம்மளை பாவத்திலிருந்து, இந்த குற்றத்திலிருந்து விடுவித்து இன்னைக்கு நம்மளை நீதிமனாக்கி கைது. இதைத்தான் சொல்கிறேன். அதனால நீங்கள் எந்த ஜெயிலில் வேணாலும் இருங்கப்பா, எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. நீங்கள் ஏன்னா ஜெயிலு மதத்தில் இருக்கீங்கன்னா ஜெயிலு, இந்து மதத்தில் இருக்கு அங்கே ஒரு அது ஜெயிலு, அந்த ஜெயிலில் இருக்கிறீங்க. கிறிஸ்தவ மதத்தில் நான் அசம்பிளி ஆஃப் காட் சபையில் இருக்கிறேன், அங்கே அசம்பிளி ஆஃப் காட் ஜெயிலில் இருக்கிறேன். மாரநாதா சபையில் இருக்கிறேன், மாரநாதா சிறையில் இருக்கிறேன். எத்தனை பேருக்கு விளக்கத்தை வரங்கிற ஒரு அழிலே சொல்லுங்களேன். நான் கேட்குறேன், அந்த சபையில் உள்ளவங்க வேற எங்கேயா விடுவாங்களா? இன்றைக்கி நான் உங்களை சொல்கிறேன், எங்கே வேணாலும் நல்லது எங்கே நடக்கும் அங்கெல்லாம் போங்க. இந்த மாதிரி இந்த சபையில் உள்ளவங்க சொல்லட்டும் பார்ப்போம். சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களாக்கா? இந்த சாமியார் சொல்லுவாரா? இந்த ஆர்சி சபையில் சாமியார் சொல்லுவாரா அங்கே நல்லது நடக்கும் போங்கன்னு சொல்லுவாரா? இல்லை, இந்த ஆர்சி சபையில் ஒரு நல்ல பாஸ்டர் சாமியார் வந்து இணைஞ்சிருக்கிறாரு, இந்த சபையார் இருக்கிறாரு, அங்கே போன இந்த வெந்தயக்காரர் சொல்லுவாங்களா? நான் சொல்கிறேன், எங்கே நல்லது நடக்கும், எங்கே சத்தியம் இருக்கிறதோ, எங்கே நீதி இருக்கிறதோ, எங்கே உண்மை இருக்கிறதோ, எங்கே தர்மம் இருக்குது அங்கே நீ போ. உனக்கு மதம் தேவையில்லை. ஒரு அழிலே சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். நான் இங்கே இருக்கிறவங்க சொல்கிறேன், என்னை விட ஒருத்தன் நல்லா நடத்துகிறான், அங்கே போனவன் போ, நீ நல்லா இருந்தா சரிதான், நீங்கள் இருக்கணும் அவசியமே. அவங்க கேட்டிருந்தாங்க, சபை என்ன சபை பண்ணுறது, நீங்கள் சபை வச்சு நடத்துகிறீங்களா? என்ன சபை? இதுதான் என் சபை. சபைனா என்ன? வேண்டாங்கிறது தான் சபை. யார் வேணும்? நான் கேட்குறேன், இந்த மதம் வேணுமா, இல்லை இந்த மதத்தை கடந்த அந்த கடவுள், அந்த இறைவன், அந்த திரியேக தேவன் வேணுமா? இது பெந்தேகோஸ்தேக்காரங்க எல்லா மதத்தோட்டையும் கேட்குறேன். நீ உனக்கு மதம் வேணுமா, இல்லை அந்த இறைவன் வேணுமா? இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த மத சடங்காச்சாரங்கள், மத வழிபாடு வேணுமா, இல்லை பரலோகத்திலே நடக்கக்கூடிய அந்த பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி அந்த பரலோக தேவனை தொழுது கொள்கிற அந்த தொழுகை இடம் வேணுமா? கைதிகளை பார்ப்போம். நான் கேட்குறேன், இங்கே நடக்கிற ஏதாவது பரலோகத்தில் நடக்கா? இந்த சபையெல்லாம் அங்கே இருக்குமா? இந்த கிறிஸ்துமஸ் விழாலாம் அங்கே இருக்குமா? இந்த கன்வென்ஷன்லாம் அங்கே இருக்கா? அங்கே பாஸ்டர் கன்வென்ஷன் நடத்துவாரா? இல்லை இந்த தூத்துக்குடியில் நடக்க மாதா தேரோட்டம் பவனி இது அங்கே நடக்குமா? இந்த அந்தோனியார் கோயிலில் தேரோட்டம் நடக்க, அந்த தேர் இந்த சப்பரம் இந்த பவனி நடக்குது, நடக்குமா? ஹலோ, இந்த சாமியார் அங்கே சாமியாராக இருப்பாரா? அங்கே நமக்கு இருக்கக்கூடிய நிம்மதி தரக்கூடிய, சமாதானம் தரக்கூடிய, ஜீவன் தரக்கூடிய, பரிசுத்தம் தரக்கூடிய ஒரே ஒரு போதகர் குரு யாருன்னு சொன்னால் இந்த இயேசு ஒருத்தர் தான் இருப்பார். கு என்றால் பாவம், ரு என்றால் அழித்தல், பாவத்தை அழிக்கிறவர் தான் குரு. கைது நல்ல கரங்களை தட்டி அடிச்சுவோம். இந்த உலகத்தில் எந்த குருவுக்கும் பாவத்தை அழிக்கக்கூடிய, பாவத்திலிருந்து பாவிகளை விடுவிக்கக்கூடிய சக்தி ஒருத்தருக்கு இல்லை, ஒரே ஒருத்தருக்கு. அவர் தான் இந்த பூமியில் மனுஷனாக பிறந்த அந்த இறைவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதனால் அடுத்த நம்ம திருவிருந்து ஆராதனையில் போவோம்.